உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27 முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னங்கிறத பார்க்குறோம். உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நான் படாத பாடா. சொல்லுங்கள் சார், நான் படாத பாடா, அவ்வளோ பாடுபட்டேன் சார். காலம் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு மனுஷனுக்கு அடினா ஒருத்தர் என்ன தான் பண்ணுறது. 6ஆம் இடத்துல ரோக சனியாக உட்கார்ந்தார். வந்தவர் என்ன பண்ணார், 6ஆம் இடத்தை சர்வநாசம் பண்ணுறார். என்ன பண்ணுறார், 6ஆம் இடத்துல ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி என்பதால் வியாதி கடன் கஷ்டத்தையே கொடுத்துட்டே இருக்கார் சார். அவர் எப்பா பாரு இதே தான். போகிற இடத்துலலாம் ஒரு பிளாக் பண்ணிகிட்டே இருக்கார். உடம்பு செல்லாமல் போயிடுது, எதிரிகள் பிரச்சனை, இப்படியே நடக்குது. 6 குடையன் வக்கரமாகி விட்டார். இனி எதிரிகள் தொந்தரவு இருக்காது. நம்ம என்ன பெரிய செங்கிஸ்கான், நமக்கு ஏற்ற மாதிரி எதிரி வந்துட போகிறான் அப்படிலாம் நான் சொல்ல வர்றது எதிரினா யாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம மனதில் இருக்கிற எதிரி தான் உலகத்தில் பெரிய எதிரி. இகச்சத்ரு பரச்சத்ருன்னு 2 உண்டு. இகச்சத்ருனா யார், நம்மளுடைய முயற்சியின்மை, சோம்பேறித்தனம், நம்மளுடைய ஆணவம், இதெல்லாம் தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, எதிரிகளாக கருதுறாரு. சில கேரக்டர் இருப்பாங்க கம்பெனியில், நம்ம கஷ்டப்பட்டு ரிப்போர்ட் போட்டிருப்போம், பிரிண்ட்னு கொடுக்குறதுக்குள்ள அந்த பிரிண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் பாஸ்ட்டை கையில் வந்துடுவான். ஒரு 10 நிமிஷம் என்னடா நம்ம போய் சாப்பிட்டு வர கேப்புக்குள்ளே ப்ராஜெக்டே அவனுதாயிருச்சு. நமக்குன்னே நம்ம பாஸ் எல்லாம் அவ்வளோ நல்லவங்க. கஷ்டப்பட்டு உருவாக்குறதெல்லாம் நான் ப்ரிப்பேர்டு போய் அப்ரூவ்டு போய் எல்லாம் கெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க. முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் அவ்வளோ நல்லவங்க நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கம்பெனி விட்டு போயிட்டு ரொம்ப நன்றி ராஜா, உங்க கூட ஜூனியராக இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், சச் எ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரிலாம் அவங்களாம் போயிடுவாங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும் பொழுது உடல்நிலை சரியாயிடும் சார். நான் ஏதோ ஒன்றுக்காக வாக்கிங் போனேன், நான் ஒபிஸ் குறையணும்னு வாக்கிங் போன நேரம் எனக்கு லிவர் சரியாயிடுச்சு. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒன்று நடந்துடும், உடம்பு சரியாயிடும், கடன் அடையும். இதில் என்னென்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு மட்டும்தான் 6, 7, 8 பார்க்கிறார், 12 பார்க்கிறார், 3 பார்க்கிறார், 8, 3, 12 பார்த்து விபரீத ராஜ யோகத்தை தருகிறார். விபரீத ராஜ சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அப்படியே பிராம்டா போறதுன்னு அது உங்களுக்கு தான். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும், அது உங்களுக்கு தான். அது நான் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வேலை போயிடும். எழுதி வச்சுக்கோங்க, துலாம் ராசிக்காரனுக்கு வேலை போயிடும். ஆனால் பயப்படாதீங்க, சனி பகவான் எங்கே இருந்தால் அப்படி கை நீட்டுவார். கை நீட்டி நான் இருக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வேலைக்கு போடுவார். அல்லது சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவார். அந்த கடை இல்லைன்னா இந்த கதையோடு ஏதோ ஒன்று வருமானம் வருதா இல்லையா, ஒரு 6 மாதத்துக்கு நீ 6 தரப்புனறா, அதுக்கப்புறமா வேலைக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு தேவை குடும்பம் வண்டி ஓடணும், அவ்வளோதான். அதை சனி பகவான் வில் டேக் கேர். சரி என்ன பண்ணார், 12ஆம் இடத்தை பார்த்து திடீர்னு நம்ம ஆட்கள் என்ன ஆயிடுவாங்க, ஓம் சிவோகம் அப்படின்னு திடீர்னு ஞான நிலையெல்லாம் அடைஞ்சிருவீங்க. நீங்கள் எந்த போதும்டா, உங்களோட உங்கள் புளியோதரையும் வேணாம், உங்கள் பொங்கச்சோறு வேணாம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பெனியும் வேணாம், ஒன்றும் வேணாம், என்ன இப்படி முடிவு எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேலையே போனாலும் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. அதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். அடுத்ததாக உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்த்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி சகோதரர்களால் நன்மை, நீங்களும் உங்கள் தம்பியும் அண்ணா தம்பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஆக சனி தரும் 3 ஜாக்பாட்டில் முதல் ஜாக்பாட் என்ன, ராஜ யோகம் வருகிறது. 2வது ஜாக்பாட் எதிரி உடம்பு கஷ்டம் வியாதி தன்னால் போயிடும். 3வது ஜாக்பாட் என்ன, 12 பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன ஆயிடுது, இன்ப சுற்றுலா போகிற எண்ணங்கள்லாம் வருது. ஒரே சுற்றுலா தான். தலைவனுக்கு வேலை போனாலும் போச்சு. அடுத்த 6 மாதமும் பிஸ்னஸ் ட்ரிப்பாக போகிறீங்க. எங்கே போயிட்டு இருந்தீங்க, மலேசியா. எதுக்கு, பிஸ்னஸ் ட்ரிப் சார். 1008 வேலை இருக்கும். நாங்களாம் பெரிய பெரிய ஆட்கள் நான் ஆகிட்டோம்ல. உங்கள் பாஸ் வருத்தப்படுவார், என்னடா இவருடைய சக்தி தெரியாமல் நம்ம கம்பெனி விட்டு அனுப்பிட்டுமே, வெளியே போனதுக்கப்புறம் இவனே ஒரு கம்பெனி தொடங்கிடுவான் போல இருக்கே. ஆரம்பிப்பீங்க சார். என்ன தப்புன்றேன், இங்கே பாருங்கள், ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கு நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களோ வாழ்க்கையில் இனிமேல் ஜெயிச்சிருவீங்க. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னை நம்ப மாட்டாங்க, தன்னை நம்பவே மாட்டாங்க. வாழ்க்கையில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை நம்புவாங்க. அதுதான் தப்பு. முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது எதிரியாவது ஒன்றா அது என்னெல்லாம் கேட்பாங்க, சார் என்ன ராம்ஜி சார் உங்களை பற்றி விமர்சனங்கள் வருகிறது. நான் சொல்லுவேன், வரட்டும், விமர்சனங்கள் அவ்வளோதான் வருதா, என் புகழுக்கு இது போதாது அப்படிமே, அவ்வளோதான் வருதா. இவருக்கு விமர்சனம் வர்றவனை பார்த்து சிரிச்சுட்டு போங்க. விமர்சனம் பண்ணுறான் அங்கேயே தான் நின்றுருப்பான், அவன் உருப்பட போகிறதே இல்லை. நீங்கள் நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா, பழப்பை பார்த்து போயிட்டே இருக்கேன். எல்லா பட 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து வேலையை பிடுங்கிட்டு சார். இப்போ என்ன நம்மளால் இருக்கார்ல, சனி பகவான் இருக்கார்ல, அவர் காப்பாற்றுவார். நேராக திருநள்ளாறு போங்க, சனி குரு வணக்கம் வச்சாருன்னா வணக்கம், நீங்கள் ஏதோ எனக்கு வேலை கொடுக்க போகிறதா இப்போயே சொன்னாங்க. ஆல்ரெடி எனக்கு வேலை போகிற நிலைமையில தான் இருக்கிறேன் நான்.
ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு ஒரு விண்ணப்பம் போட்டு வந்துருங்க. இங்கே புளிச்சலூர் போனீங்கன்னா இங்கே அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கும், இங்கே கூட தான் போகலாம். இங்கே போய் சென்னையில் போய் பார்த்து வணக்கம் சனி பகவான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. சனி பிரீத்தி பண்ணுங்கள் சனிக்கிழமைகளில். நான் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக சொல்கிறேன். சனி பகவான் காலில் விழுந்துட்டிங்கன்னா அந்த குரு பண்ணுற ப்ராப்ளத்தை வந்து சேஃப்டி ஆயிருவீங்க. ஸோ அடுத்த ஒரு வருடமும் வேலை போகாமல் இருக்கும். ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு 100க்கு 90 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகு ஆகட்டும், கேது ஆகட்டும், சனி ஆகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பிச்சு இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பிச்சு ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை ×2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போகணுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும்
என் அன்பு வணக்கங்கள். துளாராசி நேயர்களுக்கு சனி வக்கரன் அள்ளி கொடுப்பாரா, கிள்ளி கொடுப்பாரா? அள்ளி தாங்க கொடுப்பேன். கடந்த 5 வருஷமா இவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்கு பாருங்க, மிகப்பெரிய அனுபவங்கள். இந்த துலா ராசியில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நீதிபதிகள், டாக்டர், வக்கீல்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. பொறுப்பு வாய்ந்த அடுத்தவனுடைய தலையெழுத்து எழுதுறவங்கெல்லாம் இதில் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தொழிலில், வருமானத்தில். இவங்க எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன் சார், நான் வேறு ஒரு உத்தியோகம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இந்த உத்தியோகம் வேணாம், ஏன்னா என்ன ட்ரான்ஸ்ஃபரில் அனுப்புகிறான் சார் அவன், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகணும், தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 3 வருஷம் உங்களை அனுப்புவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிங்க. அங்கே போயிட்டு திருப்பியும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனோட கூடிய நல்ல ஒரு பெருக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே வேண்டான்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக இருந்தீங்க தெரியுமா, இந்த போஸ்டிங்காக தான் சார் நான் படித்தேன் அப்படின்னு நிறைய பேர் ஐஏஎஸ் எழுதுவாங்க. சிவில் எக்ஸாம் நம்பிக்கையோடு எழுதுங்க சார், நான் 2 வாட்டி எழுதிட்டேன் சார், இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் மனவேதனைப்பட்டு நான் விட்டுட்டேன் சார்னு சொல்லாதீங்க. எழுதுங்க, தைரியமாக எழுதுங்க சார். அது இந்த நாள் வருது, அந்த நாள் எந்த நாளில் வந்தாலும் சரி, ஜெயிக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டானா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரி, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த உடல்நிலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நோய்கள் தீர்றதுக்கு ஏதாவது வழிக்கு வாய்ப்புகள் இருக்கா? உண்மைதான், நீங்கள் கேட்டது அது 100% கரெக்ட். கடந்த 5 வருஷமாக இவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? வேற ஒன்றும் இல்லை, கடுமையான உழைப்பு. அந்த கடுமையான உழைப்பில் அவங்களுடைய உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நேரமே கிடையாது. நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க, அடுத்தவங்களை பற்றியே சிந்தனை, கணவரை பற்றி சிந்தனை, குழந்தைங்கள பற்றி சிந்தனை, குடும்பத்தை பற்றி சிந்தனை. சார் என் வீட்டுக்காரர் நல்லா வந்துடுவார்ல சார், என் பசங்க நல்லா படிக்கும்ல, என் பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை ஆகிடுமா சார், நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுமா சார், இப்படியெல்லாம் அடுத்தவங்களை பற்றி சிந்திச்சு அவங்க ஒரு வழி ஆகிடுவாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களெல்லாம் சிந்திக்கிறீங்களே, உங்கள் உடம்பை எப்போ நீங்கள் பார்க்குறது? தயவு செஞ்சு உங்கள் உடம்பை பாருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஹெல்த்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, சத்தான ஆகாரங்கள், காய்கறிகள், சூப்பு, நல்ல மத்தியானத்தில் சூப் சாப்பிடுங்க, ராத்திரியில் நல்லா தூங்குங்க. இப்போ நீங்கள் இந்த 12 ராசிக்கு நான் பலன் சொல்லும்போது நிறைய பேருக்கு நல்லா தூங்குங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் கூட கொஞ்சம் யோசிப்பீங்க, என்னடா இவர் எல்லாருக்கும் ஒரே பலனையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. இந்த காலகட்டத்தில் கலிகாலத்தில் ஒன்று செல்லு, இல்லைன்னா டிவி, இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபில்மு, இதெல்லாம் ஏற்படுறதுனால உடம்பு சூடு ஆகி தூக்கம் கம்மியாக போயிடுது. மிட் நைட் வரைக்கும் நம்ம கண்ணை முழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் 7:30 மணி 7:45 மணிக்கு தூங்கிட்டு இருந்தோம், அப்புறம் 9 மணி ஆச்சு, அப்புறம் 10 மணி ஆச்சு, இப்போ நைட்டு 12 மணி 12:30 மணிக்கு. ஆனால் காலையில் எழுந்திருக்கிறது அதே டைம் தான் காலையில் எழுந்திருக்கிறோம். அப்போ உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? துளாராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம். சரி, இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் கூட இருக்காங்க நிறைய பேர். ஸோ இவங்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கு கை கொடுக்குமா சார்? குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். IOL, IVF அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக துளாராசியில் இருப்பவர்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா இப்போ சனி வக்கர பலன் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். ஆனால் குரு பார்வை குடும்ப வாக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டை விருச்சகத்தை பார்க்குறார். அந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்களுக்கு நல்ல குழந்தை சத்சந்தானம் கிடைக்கும், நல்ல வாரிசு வரும், நல்ல குழந்தைகள் வரும். அதனால் ஏற்பட்ட திருமண தடைகளில் குழப்பங்கள்லாம் போகும், பிரச்சனைகள் போகும், பிரிவுகள் போகும், கணவன் மனைவி ஒற்றுமை வரும். சார், IVF இந்த மூலயமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றீங்க, இயற்கை முறையில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நிறைய பேருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் அதற்கான முதல்ல நான் உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். நல்லா தூங்கணும்,
அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். இது 2ம் நீங்கள் பண்ணீங்கன்னா இயற்கையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய வேலை, உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய தொழில், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தூங்க முடியலையே. அதே மாதிரி வளர்ந்தவங்களா இருந்தால் கூட அடுத்தவங்கள பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்களே. உங்கள் தேக ஆரோக்கியத்தை பற்றி அட விடுங்க, என் உடம்பு போனால் போதுங்க. இப்போ எங்ககிட்ட கூட ஜாதகம் பார்க்க வருவாங்க. அவருக்கு பார்த்தா போதுங்க, எனக்கு என்னத்துங்க விடுங்க, அவர் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. துளாராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்காக வாழ்பவர்கள். அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் தேக ஆரோக்கியத்தை பார்த்துங்க. சரி, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு எந்த ஒரு கடவுளை வந்து பிடிச்சிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை முழுக்க? அம்மனை வழிபட்டீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். அதிலும் சிதம்பரத்தில் தில்லை காளி அப்படின்னு ஒரு கோயில், குங்குமக்காரி, குங்குமத்திலேயே இருக்கு. அதுலேயும் ஆடி மாதம் அப்படிங்கிற இந்த காலத்தில் ஆடி பூரத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருப்பாவை நோன்பு, பாவை நோன்பு நமக்கு வழிகாட்டினாள். நாச்சியார் திருமொழி தந்தவள், திருப்பாவை தந்தவள். அதனால் தயவு செஞ்சு தில்லை காளி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மனை குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை முகத்தில் தெளிக்க சொல்லுங்கள். முதல்ல வீட்டில் மன நிம்மதியும் அந்த மனோவியாதியும் போகும், வருமானங்கள் கூடும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்குறது, பின்னாடி பார்க்குறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும்.
அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்தை விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களை கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாதிசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். துளாராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியில தான் சனி உச்ச பலமே அடையக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அவர் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியும் கூட. ஸோ உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்தின் அதிபதி மற்றும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதி தான் அவர் தான். 4ஆம் இடம் அப்படின்றது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயார், உங்களோட ஆரோக்கியம், இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்துக்கும் உங்களுடைய மனோஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் ஸ்தானம் சொல்லக்கூடிய உங்களோட குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னா நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அந்த சனி பகவான் ஜூலை 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிலைக்கு போக போகிறார். மீன ராசியில் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கேருந்து வக்ர நிலைக்கு போயிட்டு 138 நாட்கள், அதாவது நம்ம நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு, வக்ர நிலையில் இருக்க போகிறாரு. ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கக்கூடிய காலத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை செய்ய போகிறாரு, உங்களுடைய யோகாதிபதி, உங்களோட குலதெய்வம்னே சொல்லலாம் சனி பகவான். ஏன்னா குலதெய்வத்தை குறிக்க ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். ஸோ அந்த அமைப்பில் வரக்கூடிய சனி பகவான் நிச்சயமான முறையில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் செய்வார். அதனால் எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் இந்த 138 நாட்களுமே வந்து
துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவானோட அருளால நல்ல பலன்கள் நீங்க எடுக்கக்கூடிய எதிர்காலத்துக்கான வளர்ச்சிக்கான எடுக்கக்கூடிய தொலைநோக்கான அனைத்து விஷயங்கள்லையுமே வந்து நீங்க வந்து கண்டிப்பான முறையில வெற்றிகளை தான் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதாவது வக்ர பலன் அப்படின்னோனே, வக்ரம் அப்படின்னாலே ஏதோ ஒரு கெட்ட விஷயமோ, ஒரு அசுப விஷயமோ அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கலக்கம் அடையறாங்க, பயப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு கிரகம் வக்ரம் அடையிறது அப்படின்றது வந்து நம்ம பார்வையில தான் பின்னோக்கி போற மாதிரி. அது இயல்பா எப்பயும் மாதிரி தான் போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்ப வக்ரம் அடையக்கூடிய கிரகம் என்னதான் பலன செய்யும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தான் குடுக்க வேண்டிய தன்னுடைய ஆதிபத்திய பலன்கள். சனி அவருடைய காரகத்துவங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சனியோட தனிப்பட்ட காரகத்துவங்கள்ன்றது நீதி தவறாம இருக்கிறது, நேர் வழியில் நடக்கிறது, நேர்மையான நபரா இருக்கிறது, நெறி பிறழாத வாழ்க்கைய வாழ்றது, அன்பு, பணிவு, கருணை எல்லாத்தையும் காட்டுறது, எல்லாத்துக்கிட்டயும் நடுநிலையா இருக்கிறது. இதெல்லாம் வந்து சனி பகவானோட காரகத்துவங்கள். அது போக ஆயுள் காரகன் அவர்தான். நவகிரகங்கள்ல ஆயுள் காரகன்னா அது சனி பகவான் தான். ஸோ இவ்வளோ பண்புகள கொண்ட இந்த சனி பகவான், இது அவருடைய காரகங்கள். இவர் எந்த ஸ்தானத்தில இருக்காரு? உங்க ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய அ முழு சுபகிரகமான குரு பகவானுடைய வீட்ல இருக்கிறாரு. ஸோ அந்த காரகம் வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நோய், எதிரி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். பொதுவா 6ஆம் இடத்துல சனியோ, சூரியனோ, செவ்வாயோ, ராகுவோ இருந்தா நல்ல பலன்கள செய்வாங்க. இங்க உங்களுக்கு யோகத்த செய்யக்கூடிய சனி பகவான் அங்க 6ஆம் இடத்துல, அதுவும் வக்ர நிலையில இனி வர காலங்கள்ல தொடரப் போறாரு. ஸோ வக்ர நிலையில இருக்கும்போது, இப்ப நம்ம சொன்ன பலன்கள், ஆதிபத்தியங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மேம்படுத்தி உங்களுக்கு குடுக்கப் போறாருன்னு தான் அர்த்தம். பொதுவாவே 6ஆம் இடத்துல சனி இருந்தா அவங்கள எதிர்க்க ஆள் இல்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல பலன்கள அ குடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சனியுடைய 6ஆம் இடத்து பாவம் குடுக்கக்கூடிய பலன் அதுதான். ஸோ அந்த வகையில சனி வந்து பலமா உங்களுக்கு செய்ய வேண்டிய நீங்க நீங்க செய்ற செயல்கள் மூலியமா நல்ல பேரும், புகழும், செல்வாக்கும் பெற்று, மதிப்பு மரியாதையும் பெற்று ஒரு உயர்ந்த நிலைக்கு வரப்போறீங்கன்றதுக்கு ஒரு அடையாளம் தான் வந்து சனியுடைய வக்ர காலம் 138 நாள் இருக்க போகுது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அந்த ஸ்தானத்துக்கு, அதாவது சனி பகவானுக்கு வீடு குடுத்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. அப்போ உங்களுடைய செயல்களால நீங்க வந்து பேரும், புகழும், பொருளும் அடைய போறீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தொழில் ரீதியா. 6ஆம் இடம்ன்றது சேவை ஸ்தானம். சனி இருக்கக்கூடிய மீன ராசி உங்களுக்கு சேவை ஸ்தானமா வரும். அந்த சேவை ஸ்தானம் அந்த சேவை ஸ்தானத்துக்கு அதிபதி குரு இருக்கிறது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ உங்க செயல்கள் மூலியமா, உங்க சேவைகள் மூலியமா, உங்களுடைய உங்களுக்கு வேலையில, உங்க குடும்பத்தில, உங்களுடைய நண்பர் வட்டாரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலியமா நீங்க நல்ல பேர், புகழ் அடைஞ்சு, அதே நேரத்தில வருமானமும் பார்க்க போறீங்க அப்படின்றது தான் சனியும், குருவும் சேர்ந்து உங்களுக்கு குடுக்கக்கூடிய நற்பலன்களா இருந்துட்டு இருக்கு. இந்த 6ஆம் வீட்ல அதாவது மீன ராசியில வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஜூலை 15ஆம் தேதிக்கு மேல வந்து வக்ர நிலைக்கு வருவாரு. ஸோ அந்த வக்ர நிலையில வரக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய பரிபூரண பார்வையிலே தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையில இருக்கக்கூடிய சனி கண்டிப்பான முறையில எந்த விதமான அசுப பலன்களையும் செய்யாது. குறிப்பா துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தொந்தரவு குடுக்க மாட்டார். ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு யோகரே அவர் தானே. ஸோ யோகரா வந்துட்டு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, உங்க யோகம் வந்து எங்கேருந்து கிடைக்கும்? 6ஆம் இடம்ன்றது வெளிநாடு, வெளியிடம். ஸோ வெளியிடம், வெளிநாட்டுல இருந்து தான் உங்களுக்கான நல்ல யோக பலன்கள் கிடைக்க போகுது. உள்ளூருக்குள்ள நீங்க குதிரை ஓட்டுனது போதும், வெளிய வாங்கன்னு உங்க சனி பகவான் கூப்பிடுறாரு. வெளிய உங்களுடைய செயல்கள, உங்களுடைய சேவைகள, உங்களுடைய பணிகள நீங்க வந்து விரிவுபடுத்த வேண்டிய காலகட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த வக்ர பயிற்சியோட காலத்துல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். மேலும் அவர் ஆயுள் காரகனும் கூட இல்லையா? ஸோ அதனால உங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடு அடைய போகுது. பொதுவா வந்து நம்மளோட உடம்புல வந்து எலும்பு, மஜ்ஜைகள் எல்லாம் எலும்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியவரு சனி பகவான் தான். ஸோ அந்த சம்மந்தமான பிரச்சனைகள் யாராவது இருந்திருக்கு. சிலருக்கு வயது மூப்பின் காரணமாக துலா ராசிக்காரர்களுக்கு கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே கூட வந்து இனிமே வந்து அந்த தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு அந்த தாங்க முடியாத வலியெல்லாம் குறையிறதுக்கு, சரியாறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, குருவும் சரி, ராகுவும் சரி நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க. மாத கிரகங்கள் இன்னும் சிறப்பாவே இருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நானு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அ அவருமே வந்து உங்க ராசியில வந்து 3 மாசம் தங்கப் போறாரு. அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதம் வந்து உங்க ராசியிலேயே இருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்கப் போறாரு. அதுல வந்து அக்டோபர் 9லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வக்ர நிலைக்கும் வரப்போறாரு. ராசிநாதன் ராசியிலேயே வந்து வக்ர நிலையில வர்றாருன்னா, சுக்கிரன் இப்ப சனி வக்ர நிலைக்கு வந்து அவருடைய காரகத்துவங்கள அதிகப்படுத்தி குடுத்த மாதிரி, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுகபோகங்களுக்கு அதிபதி, மகாலட்சுமியோட அம்சம். அவர் உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையுமே இதே சனியுடைய அந்த வக்ர காலத்தில இவரும் வக்ர நிலையில இருந்து உங்களுக்கான நல்ல வளர்ச்சிகளையும், யோகங்களையும் குடுக்கப் போறாரு. தைரியமா, சந்தோஷமா இருங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும்.
சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ர நிலை அப்படின்றத பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பாக நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது, வக்ரம்னா தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும் மக்கள்கிட்ட கடத்த வேண்டிய நினச்ச விஷயம் அதுதான். ஸோ இங்கே வந்து கோச்சார நிலையில், அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தச்சமே உலகளாவிய கோச்சார நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் மண்டலத்தில் இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும். ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாகவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுக்க போகுது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்துலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்தை குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்தை கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்களை குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து புரிஞ்சு திரிகோணம் தொடர்பில் இருந்து இந்த வக்ர காலத்திலையும் சனி நல்ல பலனை மட்டுமே தான் கொடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடராக எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்களை பற்றியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. உலகளாவிய அளவில் எல்லாருக்குமே நிம்மதியும் சந்தோஷமும் மனசில் ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆக போறாரு. நம்ம ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளில் பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்ல பலனையும் எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாராக இருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவராக இருக்கா, உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்களை வந்து வெற்றிகரமான பாதையில் கொண்டு போகிறதுக்கு சாதகமாக இருக்கா, இப்போ என்ன நிலையில் போயிட்டு இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்ற பற்றி துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவையை ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலிமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்களை பற்றி நீங்கள் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகளை வந்து உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும், உங்களை அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்குது. உலகளாவிய அளவில் நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது உங்களுடைய இதை பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய விளம்பரத்தை நீங்கள் வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை பற்றின விவரங்களை சொல்லுவாங்க. அதன் மூலயமா நீங்களும் பெரிய அளவில் பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் சொல்லணும்னா நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லையுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். துலாம் ராசி அன்பர்களுக்கு
உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட 137 நாட்களில் 96 நாட்கள் என்ன நன்மையை கொடுக்க போகிறார், 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய பார்வை அந்த 96 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகிறார். வேலை இல்லாமல் வேலை தேடி இருக்கீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வேலையில் நிறையா பிரச்சனை இருக்குது, வேலையில் நிறைய அழுத்தம் இருக்குது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உறுதியாக ஒரு மீண்டு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக ஏற்படும். ஓகேவா? அதே போல் கடன் சுமையில் ரொம்ப சிக்கி தவிக்கிற நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த 96 நாள். ஓகேவா? அதே போல் தூக்கம் என்பது இப்போல்லாம் இல்லை. முன்னெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு போய் படுத்து தூங்குனீங்கன்னா நிம்மதியாக தூங்கிடுவீங்க. ஸோ இப்போ அந்த அயன சயன போகம் அப்படிம்போம். அப்போ இல்லற சந்தோஷம், நிம்மதியான தூக்கம் இதெல்லாம் இல்லாமல் போச்சு. எங்கே சார் நான் மனசு விட்டு பேச நினைப்பேன், அப்போ தான் என்னுடைய பார்ட்னர் என் கூட சண்டை போடுவாங்க. நான் இன்றைக்கி அவங்க கூட வந்து எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம், ஏதாவது ஒரு சினிமா தேட்டருக்கு கூப்பிட்டு போகலாம், இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகலான்னு நினைப்போம். அன்றைக்கி தான் என்னுடைய வீட்டுக்காரர் என் கூட சண்டை போட்டு என்னை புரிஞ்சுக்கிறாமல் ஒரு இது பண்ணுவார். அப்படிங்கிற நிலைமை தான் கடந்த காலங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. அதாவது வெளியே சிரிச்சிட்டு உள்ளே நீங்கள் அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறீங்க, அழுகிறீங்க, மனதார கஷ்டப்படுறீங்க. ஸோ அந்த நிலையை மாற்றக்கூடிய தன்மை இந்த வக்ரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கறனால நிம்மதியான தூக்கம், நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கிரக ரீதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இனிமேல் தான் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவ்வளோ நாட்கள் எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஸோ அந்த குழப்பங்கள், கவலைகள் எல்லாமே அப்படியே நகர்ந்து செல்ல போகுது. அதே போல் யாரெல்லாம் துலாம் ராசி என்பவர்களை வெளிநாடு பயணம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் 27 முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ கட்டாயமாக இருக்கிற இடத்த விட்டு இடமாற்றங்கிறது கிரக ரீதியாக உண்டு. ஸோ அப்போ ப்ரமோஷனுடன் இடமாற்றம் வாங்கிக்கிடுவோம். சில பேர் எதிர்பார்ப்பீங்களே, ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எதிர்பார்க்குற ப்ரமோஷன் தானே. ஸோ அது நியாயம் தானே, அது கிடைக்கலன்னு தானே வருத்தம். ஸோ அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் யாருக்கெல்லாம் துலாம் ராசி அன்பர்களில் கணவருடைய குடும்பத்தார் மூலமாக பிரச்சனை, மனைவியோட குடும்பத்தார் மூலமாக பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப போராட்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த போராட்டத்துக்கான ஒரு மாற்றம் இந்த குருவோடைய பார்வையில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் 96 நாட்களில் ஒரு மாற்றம் உண்டு. சரியா? அது உறுதியாக உண்டு. சரி சார், இவ்வளோ உண்டுங்கிறத சொல்லிட்டீங்க, அப்போ இந்த 41 நாட்கள் நாங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதையும் சொல்லிடுங்க. அப்படின்னா இந்த 41 நாட்கள் சரியா, மேக்ஸிமம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு அதாவது சொல்லுவாங்கள்ல, 10 போட்டால் 100 கிடைக்கும், 100 போட்டால் 1000 கிடைக்கும், 1000 போட்டால் 10,000 கிடைக்கும்ட்டு இந்த ஆசை வார்த்தைகள் கூறி உங்களை ஏதாச்சும் இமேஜினேஷனுக்குள்ளே லாக் பண்ண பார்த்தாங்கன்னா மாட்டிக்கிறாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? அதே போல் உங்களுடைய வாகனங்களில் நீங்கள் போகும்போது, கார் ஓட்டும் போது கரெக்டான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களாம் சீட் பெல்ட்டு போடாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக போயிட்டு அப்போ தான் வந்து கவனிக்காமல் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு உடனே பயன் போட்டுருவாங்க. அதே மாதிரி பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லாட்டி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பயன் விழுந்துக்கிட்டே இருக்கும்.
அப்புறம் ஒரு லாக் ஆயிடுவீங்க. சரியா? ஸோ இதில் கவனம். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சொந்த தொழில் தொடங்குவதாக இருந்தால் அல்லது சொந்த தொழில் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். பார்ட்னர்ஷிப்புங்கிற விஷயத்தில் மட்டும் இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. அனுமதித்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்துக்கிருப்பீங்க. உங்கள் காசை அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் கூடவே இருந்து சிட்டியை போட்டுட்டு ஒரு ஜீரோ பேலன்ஸ் கணக்காட்டிட்டு எஸ் ஆகிடுவாங்க. ஸோ இப்படி தான் கடந்த காலங்களில் நடந்துச்சு. பல துலாம் ராசிக்காரங்க எங்கே வீழ்ந்தீங்கன்னா, யாரை ரொம்ப நம்பினீங்களோ அவங்க மூலமாக தான் வீழ வேண்டிய சூழ்நிலை, கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ இதில் கவனமாக இருந்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லா விதத்திலும் ஏற்றம் மாற்றம் உண்டு. சரியா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு சுப விரய செலவு உண்டு. அது திருமணத்துக்கா அல்லது வீடு கட்டவா அல்லது உங்களுடைய கூட பிறந்த உறவுகளுக்கு ஏதாச்சும் நல்ல விஷயங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்தவாங்கிறத உங்கள் சுய ஜாதகமே உறுதிப்பட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த காலகட்டங்களில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் மொத்தம் 137 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கனால மேக்சிமம் இந்த நம்முடைய அரசாங்க மருத்துவமனை ஜிஹெச்ன்னு சொல்லக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில் கஷ்டப்படுகின்ற ஒரு மருந்து வாங்கவோ அல்லது சாப்பாட்டுக்கோ கஷ்டப்படுகின்ற ஏழை குழந்தைகளுக்கு அல்லது நம்முடைய கஷ்டப்படக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு மருத்துவ செலவுக்கான ஒரு உதவி அல்லது அவங்களுக்கு அன்னைக்கான ஒரு உணவு வாங்கி கொடுப்பது மூலமாக உங்களுடைய இன்னல்கள், உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துயரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெற்றி நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை துலாம் ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20லேருந்து 30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சுதான்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபதிகள், 12ஆம் இடத்து தசாபதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி. இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.